மிதுன ராசிக்க மக்களும் ஏழாதிபதியான குரு ராசியில் இருக்கிறார். நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மிதுன ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் ஆகிற வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏழாதிபதி குருவே ராசியில் இருக்கிறார். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இந்த வருடமும் அடுத்த வருடமும் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடமும் அடுத்த வருடமும் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு கேது சேர்ந்திருக்கிறார். சூரியன் அங்கே இருக்கிறார். 3ஆவது சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். கூட புதன் கேது இருக்கிறார்கள். உங்கள் முயற்சி வெற்றி அடையும். கேது இருக்கிறனால ஒரு சிறு தடை இருக்கும். தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும். மாத பிற்பகுதி புதன் கன்னி ராசிக்கு வந்து விடுவார். புதன் உச்சமாக மூலக்கண் திருவோண வீட்டில் இருப்பார். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் நல்ல இருக்கிறால் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்குவார்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவார்கள். புதனை சனி பார்க்கிறது. உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். மாத பிறப்பது சூரியன் கன்னி ராசிக்கு வந்து விடுவார். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். இப்படியே மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். சூரிய புதன் சேர்க்கை உங்களுக்கு மேலும் புத்திசாலித்தனத்தை மெருகூட்டும். புத்திசாலித்தனம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 5ஆவது சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பான குழந்தைகள் மூலம் வருமானம் வரும். பன்னெண்டாவது சுக்கிரன் 2ஆம் இடத்துக்குனால உங்களுக்கு விரயங்கள்லாம் இருக்கும். விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வந்து விடுவார். அஞ்சாவது சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும். சிறப்பு தான். சிறு தூர பயணம் மேற்கொள்வீர்கள். பயணத்தின் மூலம் அனுகூலம் இருக்கும். தீர்த்த யாத்திரை செய்வீர்கள். கோயிலுக்குன்னு போயிட்டு வருவீங்க. குருவே ராசி இருக்கிறனால நீங்கள் கோயிலுக்குன்னு போயிட்டு வருவீர்கள். கோயில் யாத்திரை செய்வீர்கள். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. சனி செவ்வாய் தொடர்பு சில பிரச்சனைகள் இருக்கும். 6ஆவது செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு கடன் தேடி வரும். கடன் வாங்கினதுக்கு கடன் கிடைக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இது சில ஆரோக்கிய தொந்தரவுலாம் இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது, செவ்வாய் தொடர்புலாம் இருக்கிறதுனால ஆரோக்கிய தொந்தரவு இருக்கலாம். மாதப்பட்டது செவ்வாய் துலா ராசிக்கு போயிடுவார். குரு செவ்வாயை பார்ப்பார். குரு செவ்வாயை பார்க்கறனால உங்களுக்கு ஒரு வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டு போக நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். 9ஆவது சனி 10ஆம் இடத்தில் ஜலராசி இருக்கனால் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள்.
அதனால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாகவே இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 10வது குரு ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர் இந்த மாதம் நன்றாகவே இருக்குது.